என் பேர் ராஜமணியன். நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். எனக்கு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வந்து சாரோடைய யூடியூப்ஸ்லாம் நிறைய பார்த்துட்ருந்தேன். ஸோ சர்ஜரி இல்லாமல் வந்து எல்லாமே நீ பெயின், பேக் பெயின், ஸோ இது இல்லாமல் நிறைய பல விஷயங்கள் வந்து சாரோடைய ரிவ்யூஸு, கூகுள் ரிவ்யூஸு, ஸோ யூடியூப்ஸு ப்ளஸ் வந்து அவருடைய நிறைய இன்டர்வியூஸில் நிறைய கொடுத்து அதை பார்த்துருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேலே நான் ஐடி சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கண்டினியூ அக்கௌண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் ஒரு 9 ஹவர்ஸ் நான் சிட்டிங்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் 9:30 போனால் ஈவினிங் 7:30, 8 o'clock மேலே ஆகிடும். ஸோ எனக்கு கன்ஃபியூஸாக நான் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு பேக் பெயின் ப்ளஸ் இல்லாமல் ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிடுச்சு. மானிட்டர் சிஸ்டம் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நெக் பெயின் ப்ளஸ் ஒரு டைட்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கழுத்து திருப்பவே முடியாது. ஸோ சாரோடைய வீடியோஸ் நிறைய ட்ரீட்மெண்ட் நான் பார்த்துட்டேன். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் டெம்ப்ரரியாக தான் இருக்கும். ஸோ பெயின் கில்லர் போட்டால் அந்த டைமில் ரிலீஃப் இருக்கும். அந்த டைட்னஸ் வந்து அந்த டைம் மட்டும் போகும். ஒரு 1 or 2 hours மட்டும் தான் இருக்கும். பட் ஆனால் அது பர்மனன்ட் சொல்யூஷன்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ டாக்டரோட இது நிறைய பார்க்கும்போது இங்கே ஸ்பைன் ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் நெக் பெயின் எல்லாமே வந்து இதுவாகுதுன்னு சொன்னாங்க. ஸோ ஜென்ரல் ஒரு என்கொயரிக்காக தான் வந்தேன். ப்ளஸ் டாக்டர் வந்து சொல்லும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். சர்ஜரி இல்லாமல் வந்து சில ஓசோன் தெரப்பி அதெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னாரு. இது ஆக்சுவலாக எனக்கு வந்து 4th டைம்ஸ் இருந்தது. ப்ளஸ் ஓசோனும் போகணும், நைட்ரஜன் ரெண்டுமே தான் இது பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது எனக்கு என்னென்னா ஒரு 2 டேஸில் வந்து எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஸோ எனக்கு என்னென்னா ஒரு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்ததுக்கு ப்ளஸ் வந்து எனக்கு டயர்ட்னஸ்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ப்ளஸ் ஸ்கின் டோனும் கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. டயர்ட்னஸ் எதுவும் கிடையாது. பேக் பெயின் அதில் இன்ஃப்ளமேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ டைட்னஸ்க்கு மெயினாக இன்ஃப்ளமேஷன் தான். அது எனக்கு டைட்னஸ் வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகி இருந்தது. ஸோ போக போக வந்து எனக்கு இது வந்து 4th டைம் ஆக்சுவலாக இது வந்து 10 சிட்டிங் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு 2 டைம்ஸ்க்கு எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. டயர்ட்னஸ் எதுவுமே இருக்காது. ஸோ என்னால் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்க முடியுது. இப்போ சிஸ்டம் ரொம்ப இது பண்ணாலும் எனக்கு அந்தளவுக்கு நெக் பெயின், ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா, மொபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் 10 சிட்டிங்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா டோட்டல் இம்யூனோ சிஸ்டமே வந்து அதிகமாகும். எல்லாமே எந்த வித சைடு எஃபெக்ட், எந்த நோய் எதுவுமே வராதுன்றத சார் சொன்னார். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ கோவிட் சீசனில் வந்து இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உண்மையாலுமே ஃபஸ்ட் டைம் என் ஒய்ஃப் செகண்ட் சிட்டியில் என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தேன். பார்த்துட்டு கொஞ்சம் பயந்தாங்க, என்னங்க இது அப்படின்னாங்க. பட் போக போக அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களும் புரிஞ்சுது. ஸோ இயர் ஆஃப்டர் நான் என் ஃபேமிலி எல்லாமே இந்த ட்ரீட்மெண்ட், இந்த தெரப்பி மூலயமா கண்டினியூ